சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். இது சங்கே முழங்கு. நான் மகாதேவன். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சர்ச்சையாக பேசப்பட்டு வருகின்ற தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனா தந்தை பெரியாரா என்ற பேச்சு குறித்து தமிழகத்தில் உள்ள ஒரு முக்கிய ஆளுமைகளில் ஒருவராக விளங்கக்கூடிய தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு ஐயா அவர்களோடு தான் நம்முடைய நேர்காணல். வாருங்கள், ஐயா அவர்களை வணக்கம் சொல்லி வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் மகாதேவன். வணக்கம். இன்றைக்கு நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த விவாதம் குறித்து முதற்கட்டமாக உங்களுடைய பார்வையை வைக்குமாறு வேண்டிக்கிறேன் ஐயா. நேற்றைக்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய தலைமை அமைச்சர் திரு உத்தரகுமாரன் இந்த சீமான் தொடர்பாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் புலம்பெயர் தமிழர்கள் அதிகாரபூர்வமான அமைப்புகள் இதில் தலையிடாமல் இருந்தாங்க. ஆனால் சீமான் பெரியாரையும் பிரபாகரனையும் எதிராக நிறுத்தி பேச தொடங்கியதற்கு பிறகு அவர்கள் தலையிட்டு, எங்களுக்கு தந்தை பெரியார் மீது மிகுந்த மதிப்பு உண்டு, பிரபாகரன் எங்களுடைய தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர், அவர் பெரியாரை பெரிதும் மதித்து வந்தார், இப்படி இருவரையும் எதிராக நிறுத்துவது என்பது ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சி. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சீமானாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் இப்படி பிரபாகரனை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது தவறான செயல் என்று அவர் கண்டித்திருக்கிறார். அதற்கு முன்னாலேயே என்னை போன்றவர்கள் நம்ம பேசினோம். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, சீமானை மறுப்பதற்கு ருத்ரகுமாரனோ அல்லது நானோ வேறு ஒருத்தரோ வர்றதை காட்டிலையும் சீமானே போதும். ஏன்னா சீமான் பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்த பிறகு 2009 இனவழிப்புக்கு பிறகு அவர் பேசியது நம்மகிட்ட காணொலியாக இருக்கு. அவர் என்ன சொன்னார்? தலைவர் பிரபாகரன் எங்களிடம் தந்தை பெரியார், பெருந்தகை அறிஞர் அண்ணா போன்றவர்களெல்லாம் உங்கள் மண்ணில் பிறந்தவர்கள், அவர்கள் எழுதியதையும் பேசியதையும் கேட்டும் படித்தும் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்தோம். அந்த ஊக்கத்தில் தான் நாங்கள் இங்கு ஒரு விடுதலை இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் பிறந்த மண்ணில், உங்கள் தமிழ்நாட்டில் அவர்களை எந்த அளவுக்கு ஏற்று செயல்படுத்தி இருக்கிறீர்கள் என்று என்னை பார்த்து பிரபாகரன் கேட்டார். சொன்னது யாருங்க? இதே சீமான் அவர்கள் தான். எனவே பிரபாகரன் பெரியாரை எதிராகவோ போட்டியாகவோ கருதவில்லை. தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழீழ விடுதலைக்காக போராடினார். தமிழீழத்தினுடைய தேசிய தலைவராக அவர் விளங்கினார். தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து நான் தான் தலைவர் என்று அவர் சொல்லிக் கொள்ளல. தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு திட்டம் வகுத்து கொடுக்கல. அவர் கேட்டது எல்லாமே என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் போராட்டத்தை ஆதரிக்கும், நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் தலையிடவே மாட்டோம், எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும். எம்ஜிஆர் கருணாநிதி குறித்து ஒரு முறை அவருடன் கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இறையாண்மை கிடையாது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் எங்களுக்காக அந்த அரசு சார்பில் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள், அவர் பேசும்போது ஒரு 6.5 கோடி சொன்னார், 6.5 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை அவர்கள் சரியாக எதிரொலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது ஒண்ணுதான் நாங்க அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். அதனால வேண்டி தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்து பிரபாகரனை நுழைப்பதோ, பெரியாரை பொறுத்த வரைக்கும் 73 அவர் மறைகிற காலம் வரைக்கும் ஈழ விடுதலை போராட்டம் என்று விடுதலை புலிகள் அமைப்பு ஈழ விடுதலை போராட்டம் என்று எதுவுமே தொடங்கல. அந்த நேரத்தில் போய் நீங்க பெரியாரை சம்பந்தப்படுத்த முடியாது. 72ஆம் ஆண்டு இலங்கையில் ஒரு புதிய அரசமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது தந்தை செல்வாவும் மற்ற தமிழ் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்து, இது அரசமைப்பு சட்டத்துக்கே விரோதமான அரசமைப்பு சட்டம், இதில் எங்களுக்கு எந்த பங்கு கிடையாது என்று சொல்லி அவையிலிருந்து வெளியேறி வந்து நேரா அவங்க வந்த இடம் சென்னை பெரியார் திட்டம். பெரியார் தான் வந்து அவங்க பார்த்தாங்க, எங்களை ஒரு இன ஒதுக்கல் சட்டத்தின் மூலம் அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஐயா சொன்னார், உங்களை அடிமைப்படுத்தி விட்டதாக சொல்கிறீர்கள், நாங்கள் ஏற்கனவே அடிமைப்படுத்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கோம். அதை ஐயா எடுத்து சொன்னார்.
ஆனால் அதற்காக அவர் ஒதுங்கி விடவில்லை. அவர்களுடைய இந்த அடிமை முறைக்கு எதிரான அந்த போராட்டத்துக்கு அவர் ஆதரவு கொடுத்தார். 73 மறைந்தார். 76 தான் மெட்டுக்கோட்டை தீர்மானம். அவர் மறைந்து 3 ஆண்டு கழித்துதான் மெட்டுக்கோட்டை தீர்மானம். நான் ஏற்கனவே ஈழம் மெய்ப்படும் என்ற புத்தகத்தில் இந்த தகவல்களை எல்லாம் தெளிவா எழுதியிருக்கேன். எது எப்ப நடந்துச்சு, எது பெரியார் விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கிறதெல்லாம் சொல்றது அபத்தம். ஏன்னா பெரியார் ஆதரிக்கிறதுக்கு ஒரு விடுதலை போராட்டமே அங்க நடக்கல. பெரியார் தமிழ்நாட்டு விடுதலைக்கு போராடியவரை தவிர தமிழீழ விடுதலைக்காக யாராவது அறிவிச்சாதான் ஆதரிக்கும். அப்ப 76 வட்டுக்கோட்டை தீர்மானம், 77 பொது தேர்தலில் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஏற்று மக்கள் வாக்களித்தார்கள். தலைவர் பிரபாகரன் அதைத்தான் தன்னுடைய போராட்டத்திற்கு ஆதாரமாக காட்டினார். நம்ம சீமான் உட்பட தமிழ்நாட்டில் ஈழத்திற்காக பரப்புரை செய்தவர்கள், பிரபாகரனை போற்றியவர்கள், பெரியாரை போற்றியவர்கள். நாங்க வழக்கமா ஒண்ணு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, தந்தை பெரியார் தமிழ் இனத்தை தமிழர்களுக்கு அடையாளம் காட்டினார். நாம் ஒரு இனம், நாம் தமிழ் பண்பாடு, தமிழ் மொழியை கடைபிடிக்கிறோம் என்று தமிழர்களுக்கு அடையாளம் காட்டியவர் பெரியார். இதே தமிழர்களை உலகத்திற்கு அடையாளம் காட்டியவர் தம்பி பிரபாகர். இதுதான் தமிழ்நாட்டுல நம்ம எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தது. இனி இவங்க 2 பேரும் எதிரெதிராக நிறுத்த வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? உண்மை என்னன்னா, பிரபாகரன் முதுகுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டு பெரியாரை தாக்குகிற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார். நான் அண்மையில திருவொற்றியூர் பொதுக்கூட்டத்துல நான் பேசும்போது சொன்னேன், அன்பு தம்பி சீமானுக்கு அண்ணன் ரெங்கராஜ் பாண்டே ஒரு ராமாயண புத்தகத்தை படிக்க கொடுத்திருக்கிறார். அந்த ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டம் என்று ஒரு காண்டம் இருக்கிறது. இந்த கிஷ்கிந்தா காண்டம் என்னன்னா, இந்த வாலி வதை படலம் மறைந்திருந்து தாக்குமா வாலியை. சுக்ரீவனுடைய சலுகைக்காக ராமன் மறைந்திருந்து தாக்குவான். இப்ப நாம் தமிழராக இருந்தவரை இதை அவர் படிக்கல. இப்ப ராம் தமிழராகி விட்டதால் அதை படித்து ராமன் வழியில் இவரும் மறைந்திருந்து தாக்குகிற முயற்சியில் ஈடுபடுறார். அப்படி மறைவதற்கு அவர் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா, பிரபாகரனுடைய அந்த பேருருவத்தை பின்னால் மறைந்திருந்து கொண்டு பெரியாரை தாக்க முற்கிறார். இவர் எந்த சமூக பொறுப்பும் இனம் சார்ந்த பொறுப்பும் இல்லாதவர். இதனால் இந்த இனத்திற்கு என்ன விளைவுகள் ஏற்படும், எப்படி இதனால் ஈழத் தமிழர்களுக்கும் தமிழக தமிழர்களுக்கும் இடையில் கசப்பு ஏற்படும் என்பதை பற்றி எல்லாம் கவலையே படல. அவருடைய அந்த முதலமைச்சர் பதவி வெறி மீதான ஆசை, அரசியல்ல தாக்கு பிடிக்கணுங்கிற துடிப்பு, இதற்காக எதையுமே வெளியிடுவார். தந்தை பெரியாரை கடந்த காலத்தில் அவர் போற்றி பேசிய பேச்சுக்கள், கோயம்புத்தூர்ல எங்களுடைய மேடையில் கூட அவர் நாங்க பேச வச்சோம். முத்தமிழ் விழாவில் பல மேடைகள் அவர் பேசியிருக்கார். இவ்வளவு பேசிய ஒருவரால் இப்ப இப்படி பேச முடிகிறதே என்று நாம் ஆச்சரியம் அடையும் போது நம்ம ஒரு எச்சரிக்கையார். நாளை இதே நிலைமைக்கு பிரபாகரனையும் உள்ளாக்குவார். பிரபாகரன் தவறு செய்து விட்டார் என்று அவர் சொல்வதற்கு அதிக காலமாகாது. ஏனென்றால் அவருடைய குரல் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். அவர் தானாக பேசவில்லை, அவரை பேச வைக்கிறார்கள். பேரறிஞர்களும் டீம் பார்ட்னர்களும் அன்பு அண்ணன்களும் அவரை பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக பாண்டியையும் அண்ணாமலையும் தமிழிசையும் எச்சராஜாவும் குருமூர்த்தியும் இவரை பேச வைக்கிறதுனால நாளைக்கு தேவைப்பட்டால் பிரபாகரனையும் இவர் நிறுத்து பேசக்கூடிய காலம் வந்துடும். என்னோட அடுத்த கேள்வி அதுதான். தேசிய அவர்களை தவிர்த்து விட்டு இந்தியாவில் உள்ள, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள, இலங்கையில் உள்ள மற்ற அனைத்து தலைவர்களையும் இவர் தனிநபர் விமர்சனம் மட்டுமல் தரக்குறைவான வாதத்தோடு அவர்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பையும் நிராகரித்து விட்டு தேசிய தலைவர் பிரபாகரனை மட்டும் தவிர்த்து மற்ற அனைவரையும் இவர் இழித்தும் படித்தும் பேசியிருக்கிறார். எதிர்வரும் காலங்களில் இவர் தேசிய தலைவரையும் இழித்து பேச மாட்டார் என்பதற்கு உத்தரவாதமும் நம்மால் கொடுக்க இயலாது. ஏனென்றால் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இவருடைய நடவடிக்கைகள் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளார், பின்னர் அவரை சந்தித்து வாழ்த்தியுள்ளார். திரு கமலஹாசன் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளார், பின்னர் அவரை வாழ்த்தி பேசியிருக்கிறார். திரு விஜய் அவர்களுக்கு, ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு இது போன்ற, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே போன்ற வன்மத்தோடு கடுமையாக விமர்சித்துள்ளார், வாழ்த்தியுள்ளார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். அந்த திராவிட சுடுகாட்டில் ஒரு வார்த்தையெல்லாம் நமக்கு பேசுவதற்கே கடுமையாக உள்ளது. அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறார். இது போன்ற தொடர்ச்சியாக அனைவரையும் பாராட்டி மகிழ்ந்ததும் உண்டு. அதற்கு நேர் எதிராக மிக கடுமையாக, அதுவும் நாம் சொற்களால்
பேச இயலாத வகையில் மிக கடுமையான வார்த்தைகளை இழிவுபடுத்தி வருகிறார். இந்த வகையில் இவர் தேசிய தலைவரையும் நாளைக்கு வரும் காலங்களில் ஏதோ ஒரு வகையில் இவர் இழித்தும் பழித்தும் பேச மாட்டார் என்பதற்கு உத்தரவாதம் எதுவும் கொடுக்க இயலுமா? நம்ம கொடுக்க இயலாது. ஏன்னா இவருடைய போக்கு அப்படித்தான். எந்த நாவடக்கமும் கிடையாது. யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ற குரலே இவருக்காக வள்ளுவர் எழுதி கொடுத்த குரல் தான். இதைத்தான் இவர் எழுதி வைத்துக் கொள்ளணும், நினைவில் வைத்துக் கொள்ளணும். இவர் என்ன பண்ணிட்டார்னா தமிழக அரசியல் மேடைகளை அசிங்கப்படுத்திட்டார். இவரை பார்த்து இவர் வழியில் போகக்கூடிய இளைஞர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுறார். நம்மால் அவர்களோடு உரையாடவே முடியல. ஈரோட்டில் காற்று மாசுபட்டு விட்டது அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களோட வக்கரமான பேச்சுக்களால ஈரோடு மாசுபட்டுடுதுன்னு பதிவு பண்ணிருக்காங்க. யாருடைய ஆலோசனையோ, அவர் என்ன படிக்கிறாரோ, எப்படி இந்த முடிவுக்கு வர்றாரோ, அரசியலை நாகரிகமற்ற ஒன்றா மாத்திட்டார். அவருடைய பேச்சு ரொம்ப மோசமான. மேடையில் செருப்பு எடுத்து உயர்த்தி காட்டுவது, உடனே அவருடைய தொண்டர்களும் அதே மாதிரி கடைபிடிக்கிறாங்க. இப்ப அண்மையில சாட்டை என்ன பண்றாரு, அதே போல செருப்பு எடுத்து காட்டார். இப்படி செருப்பால் அடிப்பன்னு பேசுறது, எந்த கணக்கு வழக்குள்ள இப்ப மேடையிலேயே கண்ணு குடிக்கிறது, எல்லாமே ரொம்ப அநாகரிகமான போக்கு. ஒரு கருத்து போராட்டமாக அவரோட நடத்துறதே கடினமா இருக்கு. திட்டி விடுவாருன்னு பயப்பட வேண்டியிருக்கு. அதுதான் உண்மையான நிலைமை. நம்ம பொறுத்த வரைக்கும் மிக தெளிவா சொல்றோம், தலைவர் பிரபாகரன் எங்களுக்கு ஆதர்சம். அவரு உலக தமிழர்களுக்கெல்லாம் ஆதர்சம், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஆதர்சம். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்று அவர் ஒருபோது சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார். நீங்க பிரபாகரனை ஒரு பக்கம் விடுதலை புலிகளை தடை செய்து வைத்துக் கொள்வதற்கு இதே காரணமா வச்சுக்குவாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் நம்முடைய இயக்கங்களை ஒடுக்குவதற்கு இவங்க எல்லாம் பிரபாகரன் வழியில செயல்படுறாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். நான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை எழுப்பும் போது பிரபாகரன் பிறக்கவே இல்லை. தனித்தமிழ்நாட்டுக்காக போராடுவதற்கு பிரபாகரன் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. தமிழீழம் தனிநாட்டுக்கு போராடுவதற்கு முன்பே தமிழ்நாடு தொடங்கிடுச்சு. வெள்ளக்காரன் காலத்திலேயே தமிழ்நாடு தமிழருக்கே போராட்டத்தை நம்ம தொடங்கிட்டோம். எனவே அவங்க சொல்லி கொடுத்து நம்ம போராடுங்கிற அவசியம் இல்லை. அவர்களுடைய சூழல், அவர்கள் விரைவா அந்த போராட்டத்தில் முன்னேறினார்கள். நம்முடைய சூழல், நம்ம மெதுவா அந்த பாதையில் முன்னேறி கொண்டிருக்கோம். ரெண்டுக்கும் வேறுபாடு. இன்னைக்கும் அந்த ரெண்டு போராட்டத்தையும் ஒன்றாக முடிச்சு போடுவதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு அவர் ஒரு தலைவர் தலைவர் என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இன விடுதலை போராட்டத்தையும் இன உரிமை போராட்டத்தையும் இவர் ஒன்றாக கருதி கொண்டு இங்க அரசியல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வரீங்க. அதாவது தமிழ் தேசிய விடுதலை என்பது வேற, தமிழீழ விடுதலை வேற. தமிழீழம் சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து போராடி விடுதலை பெறணும். சிங்கள பேரினவாதத்துக்கு ஆதரவா யார் தலையிட்ட போதும் அதை தலைவர் பிரபாகரன் எதிர்க்க தயங்கல. அது இந்திய ராணுவமா இருக்கலாம், வேற யாரா இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் தில்லி ஆதிக்கத்தோடு நம்ம போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். இது ரெண்டும் எப்படி ஒன்னாகும்? ரெண்டும் ஒன்னா ஆகவே ஆகாது. எனவே அவங்க போராடுறது அவங்க நடத்தட்டும், நம்ம நடத்துவோம். அவங்களுக்கு நாம் துணை நிற்போம். நமக்கு அவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. நம்ம எல்லோருக்கும் உலக தமிழர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அதை இப்படி ஒன்றோடு ஒன்று குழப்பி நீங்க அந்த அவங்களுடைய செயல் திட்ட வரைவுன்னு ஒரு ஆவணம் வச்சிருக்கிறாங்க. அதை அவர் எடுத்து படிக்கிறதான்னு தெரியல. அது என்ன சொல்றாங்க? இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. எந்த இனம்? தமிழ் தேசிய இனமா, ஈழத் தமிழ் தேசிய இனமா, தமிழ்நாட்டு தமிழ் தேசிய இனமா? எந்த தெளிவுமே இல்லை. விடுதலைன்னு பேசுறதுனால ஒண்ணும் பெரிய காரியமே இல்லை. அதுக்கு ஒரு ரோட் மேப், ஒரு வழி சமைக்கணும், வழி போடணும். எந்த படிக்கட்டு எது வழியா போகணும். இவர் என்ன சொல்றாரு? இந்தியா பூராவுமே தமிழர்கள் வாழ்ந்த நாடுதான், எனக்கு தேங்காய் செதர் தேங்காய் வேண்டாம், முழு தேங்காய் வேணும். அப்ப இந்தியா முழுவதையும் விடுதலை பண்ண போறாரா? இந்திய பிரதமராவதற்காகத்தான் அவர் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறாரா? இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி அவருடைய பார்வை என்ன? இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டம் ஒரு சிங்கள பேரினவாத அரசமைப்பு சட்டம் என்ற தெளிந்த பார்வை தந்தை செல்வாவுக்கு இருந்தது, தலைவர் பிரபாகரனுக்கு இருந்தது. இன்றைக்கும் தமிழீழ தலைவர்களுக்கு அது இருக்கு. பிரபாகரனுக்கு, நம்முடைய சீமானுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி என்ன பார்வை? இது என்ன பண்றது? இதை திருத்த முடியாது, இதை உடைக்கத்தான் முடியும்னு தந்தை பெரியார் சொன்னார். நீங்க திருத்த போறீங்களா? எப்படி திருத்த போறீங்க?
சொல்றாரு சுழற்சி முறையில பிரதமர் பதவியை எடுத்துக்கிறதுங்கிறாரு. சட்டத்துல அதுக்கு இடம் இருக்க? யார்கிட்ட போய் ஒப்பந்தம் போட போறீங்க? ஒண்ணும் கிடையாது. இவருக்கு ஒரு பதவி மேல ஆசை வச்சுட்டார். என்னுடைய பெருங்கனவு இந்த முதலமைச்சர் பதவின்னு சொல்லிட்டார். அது கட்சி எல்லாம் ஆட்சிக்கு வருதா இல்லையா கவலை இல்லை. நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சி சீமானை பிரதமராக நாங்கள் முதல்வராக தமிழ்நாட்டு முதலமைச்சராக நாங்கள் முன்னிறுத்துகிறோம் என்று அறிவித்தால் தயங்காம கூட்டணி சேர்த்துருவார். அவங்க கொள்கை என்ன? அது இந்துத்துவ கொள்கையா? இப்ப பார்த்து திடீர்னு சொல்றாரு பாருங்க, பார்ப்பான் என்றால் எல்லோரையும் சமமாக பார்ப்பானா? இது எங்க போய் கண்டுபிடிச்சாலும் ரொம்ப அதிசயமா இருக்கு. இவர் எப்படிதான் உணர்றாரு? இது என்ன போதை? பதவி போதையா, அரசியல் போதையா, வேற ஏதாவது போதையா நமக்கு தெரியல. எப்படி இந்த மாதிரி உணர முடிகிறது? நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. மேலும் பல அரசியல் ஆளுமைகளோடு இனிவரும் காலங்களில் நாம் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு. சங்கே முழங்கு.